ஹாய்ங்க. இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு இதை வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். அப்புறம் பூண்டு, இதில் கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. இதில் வந்து சீரகம் கொஞ்சம் வதங்கிறதுக்காக வந்து சிந்து வச்சுக்கிறேங்க. இப்போ சீரகம் போடுறேங்க. இதில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி மீன் குழம்பு வைப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி வச்சேன்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா அம்மா 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு இந்த நாகர்கோவிலில் வைச்ச மீன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைம் அது புதுசாக வைக்கிறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நல்லாலாம் போயிடுச்சு. இடம் பண்ணுறதுங்க வைக்க தெரியாமல் வச்சு நல்லாலாம் போயிடுச்சு எனக்கு பண்ணிட்டு. இப்போ இது வந்து வதக்கணுங்க. இதில் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் இருக்குது. இது வந்து குழம்பு தாளிக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புளிங்க, புளி எடுத்து இப்போ ஊற வச்சு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வதங்கணுங்க. மத்தி மீன் குழம்புங்க. மீன் வந்து நானே தான் க்ளீன் பண்ணுவேன் எப்போவுமே. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போடுறேங்க. கொஞ்சம் மல்லித்தூள் போட்டோம்னா அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3/4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இதில் காரம் இல்லைன்னா சாப்பிட முடியாது. எனக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து அவ்வளோவா பிடிக்காதுங்க. குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் மத்தி மீனெல்லாம் வாங்கி நான் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இது ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் அப்படின்ட்டு நான் வாங்குறதில்ல. ஆனால் வந்து இந்த மீன் தான் ரொம்ப நல்லது சாப்பிட்றதுக்கு. இதில் தான் ஒமேகா 3 நிறையா இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு கூடி உடம்பு சரியில்லாத டைமில் வந்து நிறைய செதில் இருக்க மீன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த மத்தியில் தான் வந்து செதில் நிறையா இருக்குது. இதில் வந்து நல்ல கொழுப்பு, நல்ல கொலஸ்ட்ரால் வந்து இதில் நிறையாவே இருக்குங்க. அதனால இது வந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு. மீதி வந்து இது வந்து குழம்புக்குங்க. இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா நானே க்ளீன் பண்ணது. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பக்கத்தில் வந்து எங்கள் அப்பா உட்காந்துட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டே இருந்தேன். அப்புறம் மறுபடியும் ஒரு டைம் வந்து எப்படியோ என்னை வந்து மிரட்டி சாப்பிட வச்சாங்க. சாப்பிட வச்சப்போ தான் எனக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா அது செய்ய மாட்டாங்க. அதனால நான் வந்து அதுக்கப்புறம் வந்து யாராவே அவ்வளோவா சாப்பிடல. மாமியார் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பியூர் வெஜிடேரியன். என் ஹஸ்பண்டு, மாமனார், மாமியார் வீட்டில் எல்லாருமே வந்து வெஜிடேரியன் தான். நான் மட்டும்தான் நான் வெஜிடேரியன். மேரேஜ் ஆகி வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வந்து எனக்கு வந்து ஒரு வடச்சட்டியும் ஒரு கரண்டியும் மட்டும்தான் கொடுப்பாங்க நான்வெஜ் செய்கிறதுக்கு. அதில் வந்து எனக்கு செய்யவே வராது. அப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, வாரம் அங்கே நான்வெஜ் செய்யும் போதெல்லாம் எனக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி நான்வெஜ் சாப்பிடுவேன்னா எங்கள் வீட்டில் டெய்லியுமே நான்வெஜ் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. அதனால வந்து எங்கள் அம்மா வந்து ஏதாவது செஞ்சாங்கன்னா அங்கலாப்பட்ட ஐயோ புள்ள சாப்பிடாம இருக்குவே அப்படின்ட்டு எனக்காக வேண்டி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் எங்கள் அம்மா போய் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இதை ஆறிடுச்சுங்க. இப்போ இது கூட வந்து நான் கொஞ்சோண்டு தேங்காய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்பு தாளிக்கலாம். நான் வந்து இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. அடுத்தது வந்து கடுகும் வெந்தயமும் போட்டு தாளிக்க போகிறேன். கடுகு போட்டேங்க. கொஞ்சோண்டு வெந்தயமும் போட்டு வச்சு தாளிக்கிறதுக்கு. இது புகட்டில் போட்டேங்க. வெங்காயம் போட்டிருக்காங்க. இப்போ மசாலாலாம் வந்து அரைச்சி ஊற்றி வச்சுங்க. இனி இந்த குழம்பு வந்து கொதிக்கணும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. புளியை ஊற வச்சுருக்கோங்க. இனி வந்து நம்ம புளியை கரைச்சிக்கலாம். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பியூர் வெஜிடேரியனுங்க. மீன் வாங்கி க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போதே நாத்தடிக்குதுன்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டாங்க. நானும் நான்வெஜ்ஜை விட்டுறணும் தாங்க நினைக்கிறேன். ஆனால் வந்து என்னால் விட முடியல. இடையில பார்த்தீங்கன்னா
இந்த மெடிடேஷன்லாம் பண்ணும்போது இடையில 1 இயர்லாம் வந்து விட்டுருந்தேன். ஆனால் அப்புறம் மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. குழம்பு வந்து கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம மீன் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், கொதிச்சிச்சுங்க. கொதிச்சு புளியை ஊற்றியாச்சு. புளி ஊற்றினதுக்கப்புறம் நான் இப்போ மீன் போடுறேன். புளி ஊற்றும் போது சாரிங்க, காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஃப்ரைக்கு பரட்டி வச்சுருக்க மீன்லாம் எடுத்து பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. இப்போ வந்து நைட்டு 12 மணி. நாளைக்கு தான் இது வந்து ஃப்ரை பண்ண முடியும். 12 மணிக்கு நான் மீன் குழம்பு வச்சிட்ருக்கேன். ஏன்னா வந்து மார்னிங்கே வாங்கி ஃப்ரீசரில் வச்சுட்டு போன மீனுங்க. சரி, எப்படி இருந்தாலும் நான் பாப்பா கூட பேசிட்டு நைட்டு 12 மணிக்கு தான் தூங்குவேன். அதனால சரி அந்த டைமில் இந்த மீன் குழம்பு வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபிஷ்ஷெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி குழம்பு வச்சாச்சு. மீன் குழம்பு ரெடிங்க. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமகமான்ட்டு இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு மீன் எடுத்து டேஸ்ட் பார்த்துடலாம். இப்போ சுட சுட ஒரு மீன் எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுட்டு டேஸ்ட் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இப்படி சாஃப்டாக வந்துருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.